வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசின் மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போடுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. ஆளுநருக்கு அரசியல் சாசனம் 200 மற்றும் 201 இருக்கும் அதிகாரம் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய கேள்வி தொடர்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்ப மட்டுமே ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியும் என உச்சநீதிமன்றம் கருத்து. சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு காலவரையின்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்கக்கூடாது எனவும் உத்தரவு. ஆளுநர் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை நீதிமன்றம் எடுப்பது ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிரானது. ஆளுநர் எந்த முடிவும் எடுக்காத போதும் நீதிமன்றங்கள் சீராய்வு மட்டுமே செய்ய முடியும் என உச்சநீதிமன்றம் கருத்து. அரசியல் சாசனத்தின்படி மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு 3 வாய்ப்புகள் தான் உள்ளது. மத்திய அரசு சொல்வது போல 4வது வாய்ப்பு இல்லை. அமைச்சரவை அனுப்பும் மசோதா மீது விளக்கம் கேட்டு அரசுக்கு ஆளுநர் திருப்பி அனுப்பலாம் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆளுநரின் செயல்பாடுகளை நீதிமன்றங்கள் கேள்வி கேட்க முடியாது. காரணமின்றி நீண்ட காலத்திற்கு மசோதா மீது முடிவெடுக்காவிட்டால் நீதிமன்றங்கள் ஆய்வு செய்யும் என உச்சநீதிமன்றம் கருத்து. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசியல் செய்கிறார் என மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் விமர்சனம். எந்த மாநிலத்திற்கும் இல்லாத வகையில் சென்னை மெட்ரோ ரயில் 3ஆம் கட்டத்திற்கு 63 கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையில் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளன என மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் தகவல். சென்னையை விட குறைந்த நீளமுள்ள கோவை மெட்ரோ ரயில் பாதையில் அதிக பேர் பயணிப்பார்கள் என திட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாகவும் விமர்சனம். நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான கோரிக்கையை மத்திய பாஜக அரசு நிராகரித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஈரப்பத அளவிற்கான தளர்வை பல முறை வழங்கிய மத்திய அரசு தற்போது வழங்க மறுப்பது ஏன் எனவும் கேள்வி. தமிழ் எழுத்தாளர்களுக்கு இலக்கிய மாமணி விருதுகளை வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை தலைமை செயலகத்தில் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைவு. கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 11,500 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 92,000 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 3 ரூபாய் குறைவு. 1 கிராம் 173 ரூபாய்க்கும், 1 கிலோ 1,73,000 ரூபாய்க்கும் விற்பனை. சூழும் ஆரிய சூழ்ச்சிகளை எல்லாம் சுக்குநூறாக உடை தெரிவோம். நீதி கட்சி உதயமான நாளை குறிப்பிட்டு திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா புதிய கட்சியை தொடங்கினார். திராவிட வெற்றி கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக மல்லை சத்யா நியமனம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சென்னையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். எஸ்ஐஆர் பணிகளில் திமுக அரசு குளறுபடி செய்வதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டு. கோவையில் திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் ஆர்ப்பாட்டம். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்ததற்கு கண்டனம். கரூரில் கோயில் இனாம் நில விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராடிய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கைது. போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரையும் போலீசார் கைது செய்தனர். கரூர் துயரத்திற்கு பிறகு மீண்டும் சுற்றுப்பயணத்தை தாவேகா தலைவர் விஜய் தொடங்கினார். டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல்.
தமிழகம் புதுச்சேரியில் உள்ள கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை. திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை ஒத்திகை பணியில் பாதுகாப்பு படையினர் தீவிரம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம். தீபஜோதி ஏற்றி வழிபட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். திருப்பதி திருச்சானூர் பத்மாவதி தேவி கோவிலில் பிரம்மோற்சவம் கோலாகலம். முரளி கிருஷ்ணர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த பத்மாவதி தேவி. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிப்பு. புதுச்சேரியில் 45 நாளில் 2 டன் கடல் பாசிகளை வளர்த்து மீனவ பெண்கள் சாதனை. பிரமிக்க வைக்கும் ட்ரோன் காட்சி வெளியீடு. நாளை தென்னாப்பிரிக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். சபரிமலையில் கடந்த 3 நாட்களில் மட்டும் சுமார் 3 லட்சம் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ததாக தேவஸ்தானம் தகவல். சபரிமலையில் கடந்த 2 நாட்களாக கட்டுக்கடங்காத பக்தர்களின் கூட்டம் அலைமோதுவதால் கட்டுப்பாடு விதிப்பு. பிரான்ஸ் நாட்டின் ரபேல் விமானங்களின் விற்பனையை தடுக்க சீனா பொய் பிரச்சாரம். அமெரிக்க அரசு பரபரப்பு குற்றச்சாட்டு. ஏஐ சொல்வதையெல்லாம் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். ஏஐ மாடல்கள் தவறு இழைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை எச்சரிக்கை. நாளை பெர்த் மைதானத்தில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி தொடக்கம். பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான வீரர்களின் பட்டியல் வெளியீடு.